ஹாய் கைஸ், ஏர்லி மார்னிங் 2 o'clock நாங்கள் எடுத்த வீடியோ தான் இது. ஃபுல் மூன் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கேப்சர் பண்ணேன். ஏர்லி மார்னிங் 2 o'clock எங்கே போகணுன்னா, என்னுடைய அப்பா வந்து மும்பைக்கு போகிறாங்க. ஸோ அவரை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். எங்கள் அப்பா கூட அம்மாவும் என் சிஸ்டரும் வந்திருந்தாங்க. ஸோ அவரை அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்காக நாங்களும் போயிருந்தோம். ஸோ ஆக்சுவலி அவருக்கு 4:30க்கு தான் ஃப்ளைட்டு. பட் நாங்கள் 2:30க்குலாம் ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் எல்லாமே டெர்மினல் 1ல் தான் போர்டிங் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் டெர்மினல் 1க்கு போயாச்சு. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினல் 1யும் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் 1.5 hours பிஃபோராக போனதுனால ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டோம் பிஃபோர் செக்இன். போலீஸ்லாம் அங்கே ரவுண்ட்ஸ்லேயே தான் இருந்தாங்க. ஏன்னா கார் வச்சுட்டு ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, லக்கேஜ்லாம் இறக்கிட்டு உடனே எடுத்துடணும். ஸோ அங்கே ரவுண்ட்ஸ்லேயே இருந்தாங்க. இங்கே ரொம்ப இடம் மாறி போயிருக்குங்க. அங்கே மால் எல்லாமே பில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ரம் ஏர்போர்ட் டு மால்க்கு ஒரு பேத்வேவும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அங்கே போட்டிருந்த லைட்னிங்ஸ் எல்லாமே அந்த கிளாஸில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப பிரைட்டாக தெரிஞ்சிச்சு. அந்த ஏர்லி மார்னிங் மாதிரியே தெரியல, ரொம்ப பிரைட்டாக இருந்ததுனால நைட் டைம்னே தெரியல. என்னுடைய அப்பா வந்து ஃபோனில் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன் பற்றிலாம். ஸோ நானும் என்னுடைய பொண்ணுமே வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க தன்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு கேஷுவலாக இருக்க மாதிரி ஆக்ஷன்லாம் கொடுத்தாங்க. அட்லாஸ்ட் அதுக்கப்புறம் போஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. 2 மணிக்கு எழுந்துச்சி கிளம்பணுன்றதுக்காக நைட் ஃபுல்லாக தூங்காமல் அவங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வரணுன்ட்டு ரொம்ப க்யூரியஸாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கன்றதே தெரியல பாருங்கள் கண்ணில். அவ்வளோ ஆக்டிவாக அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு ஓடி வந்துட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு பிளான்டிங் ஃப்ரேம் மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ரோஜாவை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் நாங்களும் ஃபோட்டோஸ் பிக் பண்ணோம். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருந்தது ஏர்போர்ட்டில். நான் முன்னாடி பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு 4:30 தான் ஃப்ளைட்டு. ஆனால் முன்னாடியே செக்இன் பண்ணுறதுக்காக 4 மணிக்கெலாம் உள்ளே போய் செக்இன் பண்ண போயிட்டாங்க. எங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. ரோஜா வந்து நானும் போகிறேன், நானும் தாத்தா கூட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா அவரை உள்ளார அனுப்பிச்சி விட்டுட்டோம். அப்புறம் வெளியில் இருந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். கிளாஸ் வழியாக வீடியோ எடுக்கிறதுனால இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கான்னு தெரியல. மேபி உள்ளார ஒயிட் பிரைட் லைட் இருக்கான்னு தெரியலை. ஸோ ரொம்ப முன்னாடியே செக்இன் பண்ணதுனால உள்ளார இருந்து ரொம்ப நேரமாக எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அங்கேருந்து பாய் சொல்லிவிட்டு வந்துட்டேன். பாய்.